வணக்கம். 4 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சிகரெட் கம்பெனிக்கும் பல்கலைக்கழகத்திற்கும் வித்தியாசம் இல்லையா? சித்தா படிப்பு சான்றிதழை வைத்து சித்த மருத்துவம் பார்க்க இயலாது என்று சிறிய எழுத்துக்களில் குறிப்பிடப்பட்டிருப்பதாக தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் கூறியதற்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. விவாகரத்து பெற்ற இஸ்லாமிய பெண்களும் ஜீவனாம்சம் பெறலாம் என்ற தீர்ப்புக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் அகில இந்திய முஸ்லிம் தனிச்சட்ட வாரியம் சீராய்வு மனு. தீர்ப்பு இஸ்லாமிய தனிச்சட்டத்தின் நடைமுறைகளுக்கு எதிராக இருப்பதாகவும் மனுவில் குற்றச்சாட்டு. நான்கு நியமன எம்பிக்களின் பதவிக்காலம் முடிந்ததால் மாநிலங்களவையில் பாஜக எம்பிக்களின் பலம் 86ஆக குறைந்தது. இந்தியா கூட்டணி கட்சிகளின் பலம் 101ஆக இருப்பதால் மசோதாக்களை நிறைவேற்றுவதில் மத்திய அரசுக்கு சிக்கல். ஒரு மாநில மாநாடு மற்றும் 4 மண்டல மாநாடுகளை நடத்த தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் திட்டம். திருச்சியில் முதல் மாநாட்டை நடத்துவதுடன் 100 சட்டமன்ற தொகுதிகளில் நடைபயணம் செல்லவும் ஏற்பாடு. வேகாத வெயிலில் நாங்களும் தான் கூவி கூவி ஓட்டு கேட்டோம் என்று மதுரை தொகுதி தோல்வி குறித்து முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு ஆதங்கம். நாங்கள் காமராஜர், நாங்கள் தலைவர் புரட்சி தலைவர் அம்மாவா நாங்களும் கூவி கூவி தாப்பா அழைச்சோம். வேகாத வெயிலில் அந்த சரவணனுக்காக ஓட்டு கேட்டோம். ஓட்டு கேட்டதுல எதுவும் கம்மியாக இருந்துச்சா? கழக தொண்டர்கள் பம்பரமா தான் பணியாற்றினாங்க. இதுக்கு மேலே எப்படி ஒரு கட்சியில் வேலை பார்க்க முடியும்? சிறுபான்மை மக்கள் அதிமுகவை இன்னும் நம்பவில்லை என்றும் பேட்டி. சிறுபான்மை மக்களின் மனநிலை மாறும் என்பதால் அதிமுகவினர் துவண்டுவிட வேண்டாம். நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி குறித்து 5வது நாள் ஆலோசனையில் எடப்பாடி பழனிசாமி பேசியதாக தகவல். திருப்பதி கோவிலில் அட்ராசிட்டி செய்து பக்தர்களை காயப்படுத்தி வீடியோ வெளியிட்ட விவகாரம். வழக்கு பதியப்பட்டதால் திருப்பதி காவல் நிலையம் செல்கின்றனர் டிடிஎஃப் வாசனின் வழக்கறிஞர்கள். ரவுடிகளை தீவிரமாக கண்காணிக்க வேண்டும். சென்னையில் உள்ள அனைத்து காவல் ஆய்வாளர்களுக்கும் காவல் ஆணையர் அருண் உத்தரவு. நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. திருப்பூர், தேனி உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை மையம் கணிப்பு. சென்னை நகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் பரவலாக மழை. வெப்பம் தணிந்து குளுமையான சூழல் நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சி. தொடர் மழையால் மணிமுத்தாறு அருவியில் குளிக்க தடை. குற்றால அருவிகளிலும் தடை விதிக்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம். மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் மேலும் 1,48,000 பேருக்கு தலா 1000 ரூபாய் வரவு வைப்பு. தமிழ்நாடு அரசு நடவடிக்கை. காவிரி நதிநீர் விவகாரம் குறித்து விவாதிக்க நாளை அனைத்து சட்டமன்ற கட்சி தலைவர்கள் கூட்டம். அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் நடைபெறும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. காவிரி பிரச்சினை தொடர்பான அனைத்து கட்சி கூட்டத்திற்கு முதலமைச்சர் தலைமையேற்க பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். அனைத்து கட்சிகளையும் கூட்டி மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்த தமிழக அரசுக்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா கோரிக்கை. ஊரகப் பகுதிகளில் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் காலை உணவு திட்டம் விரிவாக்கம். திருவள்ளூர் மாவட்டம் கீழச்சேரி பள்ளியில் திட்டத்தை தொடங்கி வைத்து மாணவர்களுடன் அமர்ந்து உணவருந்திய முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தமிழ்நாட்டின் வழியில் நீட் தேர்வை ஒட்டுமொத்த தேசமும் எதிர்ப்பதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேச்சு. கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற தயாரா என்று மத்திய அரசுக்கு கேள்வி.
நெருக்கடி நிலை காலத்தில் ஒத்திசைவு பட்டியலுக்கு மாற்றப்பட்ட கல்வியை உடனடியாக மாநில பட்டியலுக்கு மாற்ற ஒன்றிய அரசு தயாராக இருக்கா? இந்த ஆக்கபூர்வமான செயலை அவங்க செய்வாங்களா? அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரின் முன்ஜாமீன் மனு மதுரையில் சென்னை ஹைகோர்ட்டுக்கு மாற்றம். நில மோசடி வழக்கில் முன்ஜாமீன் கோரி விஜயபாஸ்கரின் சகோதரர் எம்.ஆர். சேகர் உயர்நீதிமன்ற கிளையில் மனு தாக்கல். நீட் தேர்வை ஒட்டுமொத்த தேசமும் எதிர்ப்பதாக கூறிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற மத்திய அரசு தயாரா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். கடந்த 2022ஆம் ஆண்டு மறைந்த முதலமைச்சர் அண்ணா பிறந்த நாளை ஒட்டி தமிழ்நாட்டில் உள்ள அரசு தொடக்கப் பள்ளிகளில் காலை உணவு திட்டம் தொடங்கப்பட்டது. இதற்கு நல்ல வரவேற்பு கிடைத்த நிலையில் காமராஜரின் பிறந்தநாளை ஒட்டி ஊரக பகுதிகளில் உள்ள அரசு உதவி பெறக்கூடிய தொடக்கப் பள்ளிகளுக்கும் காலை உணவு திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இதனை திருவள்ளூர் மாவட்டம் கீழச்சேரியில் உள்ள அரசு உதவி பெறக்கூடிய பள்ளியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். காலை உணவு திட்டத்தை சுவைத்து பார்த்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அதனை மாணவர்களுக்கு பரிமாறி மகிழ்ந்தார். இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவர்களுடன் அமர்ந்து உணவருந்திய முதலமைச்சர் அவர்களிடம் சிறிது நேரம் கலந்துரையாடினார். என் பேர் என்னன்னு கேட்டார். நான் பேர் சொன்னேன். நீ எத்தனாம் வகுப்பு படிக்கிறேன்? நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன் ஐயான்னு சொன்னேன். அவர் என் பக்கத்தில் உட்காந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு. இந்த காலை திட்டத்தினால உங்களுக்கு என்ன பயன் கிடச்சிது அப்படின்னு கேட்டார். அதுக்கு தாத்தா நாங்கள் நிறைய தடவை சாப்பிடாம வந்தோம். இந்த சாப்பாடுனால நாங்கள் காலையில் இங்கே சாப்பிட்டு நல்லா படிக்கிறோம் அப்படின்னு சொன்னேன். பிறகு மேடையில் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காலை உணவு திட்டத்திற்கான செலவை நிதி ஒதுக்கீடு என்று கூறாமல் வருங்கால முதலீடு என்று கூறுமாறு அதிகாரிகளுக்கு தான் அறிவுறுத்தியதாக தெரிவித்தார். மாணவர்களின் கல்வி எந்த வகையிலும் தடைப்படக்கூடாது என்பதில் அரசு முனைப்புடன் செயல்படுவதாக முதலமைச்சர் கூறினார். அரசுக்கு எத்தகைய நிதி நெருக்கடி ஏற்பட்டாலும் மாணவர்கள் பசியில் வாடக்கூடாது என்பதில் அரசு தீர்க்கமாக உள்ளது என்று மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஒரு பெற்றோருக்கே உரிய பாச உணர்வோடு நான் உருவாக்கின திட்டம்தான் இந்த காலை உணவு திட்டம். அரசாங்கத்துக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை, ஒரு குழந்தை கூட பசியோட ஸ்கூலுக்கு வந்து தவிக்கக்கூடாதுன்னு இந்த திட்டத்தை தொடங்க உத்தரவிட்டேன். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தமிழ்நாடு தொடங்கிய நீட் எதிர்ப்பு தற்போது தேசம் முழுவதும் எதிரொலிப்பதாக கூறினார். அரசியல் ஆதாயத்திற்காக அவசர நிலை குறித்து பேசக்கூடிய பாஜக அப்போது பொதுப்பட்டியலுக்கு சென்ற கல்வியை தற்போது மாநில பட்டியலுக்கு கொண்டு வர தயாரா என்றும் கேள்வி எழுப்பினார். ஒன்றிய பாஜக அரசு அரசியலுக்காக இப்போ நெருக்கடி நிலையை பற்றி பாராளுமன்றத்தில் தொடர்ந்து பேசுகிறாங்க. ஆனால் நாம அவங்க கிட்ட கேட்குற கேள்வி, நெருக்கடி நிலை காலத்தில் ஒத்திசைவு பட்டியலுக்கு மாற்றப்பட்ட கல்வியை உடனடியாக மாநில பட்டியலுக்கு மாற்ற ஒன்றிய அரசு தயாராக இருக்கா? இந்த ஆக்கபூர்வமான செயலை அவங்க செய்வாங்களா? முதலமைச்சரின் காலை உணவு திட்ட விரிவாக்கம் மூலமாக ஊரக பகுதிகளில் உள்ள 3995 அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளில் பயிலக்கூடிய 2,23,536 மாணவர்கள் பயன்பெறுவார்கள் என்று அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு முழுவதும் எத்தனை குழந்தைகளுக்கு உணவளிக்கப்பட்டது என்பதை சிஎம் டேஷ்போர்டு வழியாக கண்காணித்து மாணவ செல்வங்களின் பசி போக்கிய மனநிறைவு அடைந்ததாக முதலமைச்சர் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார்.